ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாள். அவளுடைய பெயர் லில்லி. அவளுடைய அப்பா ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று லில்லியை பாடசாலையில் விட்டுவிட்டு தான் நடத்தும் கடைக்கு வியாபாரம் செய்ய சென்று விடுவார். ஒரு நாள் பாடசாலை விட்டு வீடு வந்த லில்லி தன் அப்பாவிடம் பக்கத்து ஊரில் ஒரு பெரிய காடு இருப்பதாகவும் அங்கே தனது நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று கேம்பிங் செய்வதாகவும் தன்னிடம் சொன்னதாக அவள் அப்பாவிடம் சொன்னாள். அவளுக்கும் அப்படி தனது அப்பா அம்மாவுடன் கேம்பிங் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் லில்லியின் அப்பா அதற்கு விரும்பவில்லை. அது மிகவும் ஆபத்தான காடு, அங்கே நானே சென்றதில்லை, உன்னுடைய நண்பர்கள் பொய் சொல்கிறார்கள் லில்லி என்று அப்பா அவளிடம் சொன்னார். அடுத்த நாள் லில்லி தன் நண்பர்களிடம் அப்பா சொன்னதே அப்படியே சொன்னாள். அதற்கு அவளுடைய நண்பர்கள், உன் அப்பாவிடம் காசு இல்லை, அதனால்தான் அவர் அப்படி சொல்கிறார், எங்களோட அப்பா அம்மாவெல்லாம் எங்க கூட்டிட்டு போறாங்க தானே அப்படின்னு லில்லியை கிண்டல் செய்தனர். லில்லி அவமானம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள். தன் ஒரே மகள் அழுவதைக் கண்ட லில்லியின் அப்பா அந்த காட்டிற்கு கேம்பிங் போவதற்கு சம்மதித்தார். ஞாயிற்றுக்கிழமை 3 பேரும் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்பிக்யூ செய்வதற்கு தயாராக சென்றனர். அன்றைய தினம் காடு மிகவும் அமைதியாக இருந்தது. மென்மையான காற்று இலைகளை உரசி சென்றது. இலைகளோ சிறு குழந்தைகள் நடனமாடுவதைப் போல அங்குமிங்குமாக நடனமாடிவ. குயில்களின் சங்கீத சத்தம் காதுக்கு இதமாக இருந்தது. அப்பா, நீங்க பொய்தானே சொன்னீங்க, இந்த காடு இவ்வளவு அழகாக இருக்கே என்று ஓடி விளையாடினாள். மறுபுறம் அப்பாவும் அம்மாவும் பார்பிக்யூ செய்வதற்கு பொருட்களை தயார் செய்தனர். திடீரென்று எல்லாம் மாறத் தொடங்கியது. காற்று வேகமாக வீசியது. மரங்கள் வேகமாக அசைந்தன. ஏதோ ஒரு பெரிய உருவம் தங்களை நோக்கி வருவது போல தோன்றியது. நிச்சயமாக அதுதான் கேள்விப்பட்ட பேய்தான் என்று எண்ணிக்கொண்ட லில்லியின் அப்பா அவளை தூக்கிக் கொண்டு ஓடினார். மறுபுறம் லில்லியின் அம்மாவும் ஓடினாள். அந்த பெரிய உருவம் அவர்களை நோக்கி ஓடி வந்தது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள மூவரும் ஓடினார்கள். திடீரென்று மரத்தின் வேரொன்றில் இடறி விழுந்து மயக்கமானார் லில்லியின் அப்பா. சிறிது நேரம் கழித்து எழும்பி பார்த்தார். தன்னுடைய மனைவியும் மகளும் இல்லாததைக் கண்டு பயந்து அழுதார். அந்த நேரத்தில் இருந்த பயத்தினால் அவர் வீட்டிற்கு திரும்பிவிட்டார். ஊரில் இருந்தவர்கள் எல்லோரும் பைத்தியக்காரன், யாரும் போகாத பேயிருக்கும் காட்டிற்கு யாராவது பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்வார்களா என்று திட்டினர். லில்லியின் அப்பாவிற்கு அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் தனது மனைவியையும் மகளையும் மீட்டுக் கொண்டு வர வேண்டுமென்று வீட்டிலிருந்து புறப்பட்டார். காட்டிற்கு சென்று சம்பவம் நடந்த அதே இடத்திற்கு சென்றார். சுற்றி முற்றி எல்லா இடங்களிலும் அந்த பேயின் இருப்பிடத்தினை தேடி அலைந்தார். தூரத்தில் ஒரு குகை தெரிவதைக் கண்டு அந்த குகையை நோக்கி விரைந்தார். குகையின் அருகே சென்றதும் அந்த குகைக்கு செல்லும் பாதை சுவட்டில் பெரிய கால் தடங்களை கண்டார். இந்த குகைதான் அந்த பேயின் இருப்பிடம் என்பதை அறிந்து கொண்டார். பின்னர் தைரியமாக உள்ளே சென்றார். அவர் உள்ளே போகும்போது அவருடைய மனைவியினதும் மகளுடையதும் சத்தம் கேட்டது. உடனே அவர்களின் பெயரை சொல்லி கத்தினார். தன்னுடைய தந்தை வந்திருப்பதை அறிந்து கொண்ட லில்லி ஓடோடி வந்து அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து அழுதாள். நான் வந்துவிட்டேன், தைரியமாக இரு லில்லி என்று அவர் ஆறுதல் சொன்னார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது அந்த பெரிய உருவம் உள்ளே வந்தது. லில்லியின் அப்பாவால் நம்ப முடியவில்லை. ஆம், அது பேய் இல்லை, அந்த பெரிய உருவம் ஒரு கொரில்லா. அது மீண்டும் அவர்களை தாக்க வந்தது. லில்லியின் அப்பா அவர் கொண்டு வந்த கத்தியை கொண்டு அந்த கொரில்லாவை தாக்கினார். நீண்ட நேரம் சண்டை சென்றது. இறுதியில் கொரில்லா காயங்களுடன் ஓடியது. கொரில்லாவோடு சண்டை போட்டு வென்றுவிட்டு தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு லில்லியின் அப்பா வீட்டிற்கு சென்றார். நமக்கு வரக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையில் யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக அதனை எதிர்த்து நின்றால் ஆபத்து நம்மை விட்டு ஓடிவிடும்.